நம்ம ஹிப்ஹாப் தமிழ ஆதி கதை திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ணி மியூசிக் போட்டு தயாரிச்ச ஒரு படம் தான் இன்னைக்கு வெளிவந்திருக்கிற கடைசி உலக போர். ஏற்கனவே டைட்டில் சொன்னோம், இது ஒரு மாதிரியான ஒரு ஆக்ஷன் டிராமாவா இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த படம் பாத்தீங்கன்னா முன்னாடி சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஐநா சபைன்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. எதுக்கு உருவாக்குறாங்கன்னா எல்லா நாடையுமே அழிச்சிட்டு வர்றாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போர் நடத்துது, இப்படி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஐநா சபைன்னு ஒண்ணு தேவைன்னு சொல்லிட்டு இருக்கணும். அந்த ஐநா சபை போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து ரஷ்யா பிரிறாங்க. ரஷ்யா என்ன செய்யுது, பிரிஞ்சு அதுல இருந்து ஐக்கிய குடியரசுன்னு ஒண்ணு ஆரம்பிக்குது. அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த நாடுன்னா ஒரு 9 நாடு மட்டும் பிரிஞ்சு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்தியாவோட சப்போர்ட் தேவைப்படுது. இந்தியா நியூட்ரலா இருக்காங்க. நம்ம அங்கதான் ராணுவ இடத்த முகாமா போட்டுட்டு அங்கிருந்து நம்ம ஏவுகணை எல்லாம் ஏவுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஸ்ரீலங்காவோட தேவையில அந்த மாதிரி இடத்த பிடிக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடுடைய அரசியல்ல புகுந்து இங்க ஒரு கலவரம் செய்யறாங்க. அதை நம்ம ஹீரோ குரூப் எப்படி முறியடிக்கிறாங்க, அதுதான் கதை. ஓகேங்களா. இப்ப கதையில பாத்தீங்கன்னா கதையின் நாயகன் பாத்தீங்கன்னா ஆதி. இதுவரை பாத்தீங்கன்னா ஆதி ஒழுங்கா நடிக்கல, ஒழுங்கா மியூசிக் போடல, படங்கள்லாம் சரியா இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு எல்லாத்தையும் பிரேக் தருங்கிற மாதிரி உடச்சு தூக்கிட்டாப்ல இந்த படத்துல. அப்படி ஒரு பிஜிஎம்ங்க, ஹிப்ஹாப் தமிழா நடி போடும் போது ஆரம்பிக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோரு, மியூசிக், கிளைமாக்ஸ்ல செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்க. அது வர டாமினேட் பண்ணி ஒரு பெரிய ஹீரோ யாருன்னா அந்த படத்துக்கு மியூசிக். ரெண்டாவது ஹீரோ ஆதி. நடிக்கவே தெரியாது சொன்னீங்களே, தயவுசெய்து தியேட்டர்ல இந்த படத்தை பாருங்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், எப்படி சரி காமன் கம்போஸ்டு ஆக்டிங் சொல்லும்ல, அதை பண்ணியிருக்காப்ல. எந்த நேரத்துல சிரிக்கணும், எந்த நேரத்துல முறைக்கணும், எந்த நேரத்துல ரொமான்ஸ் பண்ணணும், எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காப்ல ஆதி, செகண்ட் ஹீரோ. மூணாவது ஹீரோ நம்ம நட்டி. சதுரங்க வேட்டை பாத்தீங்களா, மகாராஜா பாத்தீங்களா, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்றாருங்க இந்த படத்துல நட்டி. வா, என்ன ஒரு சான்ஸ். ஒரு படம் ஜெயிக்கணும்னா இப்ப ஹீரோ நான் தான் ஹீரோன்ற ஈகோ இல்லாம, ஆனா உனக்கு ஒரு கேரக்டர் இருக்குண்ணா, நீ நல்லா பண்ணனா அப்படின்றாப்ல ஆதி. நான் பண்றேன் தம்பின்னு சொல்லிட்டு வர்றாப்ல நட்டி, பிரிச்சு மேஞ்சாப்ல. மூணாவது ஹீரோ. நாலாவது ஹீரோ நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க, நம்ம முனிஷ்காந்த். எப்பா என்ன ஆக்டிங். ஆஸ் அ டைரக்டரா யாரா இருந்தாலும் சரி, நீ இந்த கேரக்டர் செட் ஆக மாட்ட, நீ கிளம்புன்னு சொல்லுவாங்க. அங்கேயும் போய் ஆதி, நான் இந்த கேரக்டர் நீ பண்ண போறேன்னா செம்மையா இருக்குண்ணா, எங்க பசங்க ரசிப்பாங்கண்ணா, என் தம்பி ரசிப்பாங்கண்ணா, ஓகே தம்பி பண்ணிடலாம் பண்ணாப்ல பாருங்க. அப்பா எப்படிங்க ஒரு 4வது இடத்துல உள்ள ஒரு ஹீரோவுக்குலாம் நீங்க பில்டப் ஷாட் வைக்க முடியும்? வச்சிருக்காங்க. நிக்கிறாப்ல முனிஷ்காந்த், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நிக்கிறாப்ல. அடுத்து பார்த்தா சம்பந்தம் இல்லாம சிங்கம்புலி, அவர் ஒரு பக்கம் ரோல வாழுங்க. ஹரீஷ் உத்தாமன் பாண்டிய நாடுக்கு அப்புறம் என்ன பெர்ஃபார்மன்ஸ் தனி ஒருல சொல்லலாம், அப்படிலாம் பண்ணவரு இந்த படத்துலயும் கலக்கிருக்காப்புங்க. மொத்தத்துல படம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடுது, எங்கேயுமே லேக் இல்லை, செம்ம ஃபாஸ்டா இருக்கு, சூப்பர் ஸ்கிரீன் பிளே. கதையில தாங்க கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல நடந்தது நம்மளுக்கு தெரிஞ்ச கதை. அப்ப இப்பெல்லாம் இந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் அப்ப இல்ல, உங்களுக்கு தெரியாத கதையை ஒரு கற்பனை கலந்து சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்லியிருக்காப்புல. கற்பனை கலந்த கதை அதுதான். மற்றபடி எல்லோட பெர்ஃபார்மன்ஸ் செம்ம, எல்லாரும் செம்மையா ஸ்பேஸ் கொடுத்து யார் என்னென்ன செய்யணும், யார் என்னென்ன ரோல் பண்ணணுங்கிறத கரெக்டா பிளான் பண்ணி அடின்னு அடிச்சு நச்செடுத்து சூப்பர் ஹிட் படமா வெளியே வந்தவர் தாங்க இந்த படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா யூத்துக்கு பிடிச்ச மாதிரி சில சீன்லாம் வச்சுக்காங்க. ஒரு சின்ன கியூட்டான ரொமான்ஸ், சொல்ல மறந்துட்டாங்க, அனகா அவ்வளவு அழகுங்க. அதாவது தமிழ் சினிமால ஹீரோயினை செலக்ட் பண்றதுல சந்தானம் அடிச்சுக்க முடியாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆதி தான். இன்னொன்னு 2K கிட்ஸோடைய பல்ஸ் இப்படிதான். இந்த இடத்துல இந்த சீனை வச்சா என் தம்பி சிரிப்பானுங்க, இந்த இடத்துல இந்த சீனை வச்சா என் தம்பி கைதட்டுவானுங்க, ரசிப்பாங்க. அப்படி பல்ஸ் பிடிச்ச மாதிரிங்க. எப்படிங்க இதெல்லாம் முடியும்? ஒரு டைரக்டரா ஜெயிச்சிட்டாரு இந்த படத்துல. மற்ற படத்துல என்ன பண்ணாரு எனக்கு தெரியாது, ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன்லயும் அவர் ஜெயிச்சிட்டாரு. 2K கிட்ஸோடைய டிஆர் சொல்லிட்டு பேரே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங்கு, டைரக்ஷனு, ப்ரொடியூஸ் வேறங்க. நிச்சயமா கடன் படாம பண்ணிருக்கவே மாட்டாருங்க, எக்கச்சக்க கடன் பட்டு பண்ணியிருப்பாரு. ஆனா ஒரு வார்த்தை அவர் முந்து போய் சொன்னாரு, படம் ஓடலைன்னா நான் இனிமே படமே பண்ண மாட்டேன், இந்த ஃபீல்ட விட்டு போயிடலாம்னு இருக்கேன். அந்த அளவுக்கு அவர் சொன்னது, அது கான்பிடென்ட்ல சொன்னாரா டவுட்ல சொன்னாரான்னு தெரியல. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு ஆளு ஜெயிக்கணுங்க. அவர்லாம் எப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஒரு சின்ன ராப் பண்ணுவாப்புல பாருங்க, அப்படியே கூஸ் பம்பா இருக்கு, எனர்ஜி. தியேட்டர்ல அவர் குரல கேட்டவனே கத்துறாங்க பசங்க, பயங்கரமா இருக்கு, செம்ம வைப்ஸ். என்ன சொல்றது, அப்படியே பயங்கரமா பாசிட்டிவ் வைப்ஸ், எனர்ஜியா இருக்கு படம். அதாவது வந்தே மாதரம் மாதிரி ஒரு சாங் ஒண்ணு பண்ணிருக்காங்க, அப்படியே கூஸ் பம்பா இருக்கும், அப்படியே பயங்கர பாசிட்டிவ் வைப்ஸ். தியேட்டரே அமைதியா இருக்குது, என்ன பின்ட்ராப் மூவ்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது. அது முடிஞ்சோன்னு ஒரு கிளாப் பண்ற மாதிரி ஒரு சீனு, அப்பா சொல்லிக்கிட்டே போலாம். படம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் ட்ரீட்டுங்க, என்ஜாய் பண்ணலாம்.
குட்டி குழந்தையில இருந்து 65 வயசு 70 வயசு ஆள் வர உட்காந்து என்ஜாய் பண்ற படம் தான் இந்த கடைசி உலகப்போர் படம். ட்ரைலருக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லை. நான் கூட நினைச்சேன் இவர் ஆர்மி மேனு சோல்ஜரா வந்து இவருக்கு செட் ஆகுமா, ஓகே ஊர்ல இருந்து ஏதோ வெக்கேஷனுக்கு வர்றாரு, அந்த டைம்ல ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம துப்பாக்கி மாதிரி சால்வ் பண்ணிட்டு போறாரு, இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எதுவுமே கிடையாதுங்க. சாதாரண ஒரு காமன் மேன். அப்பேற்பட்ட ஆதியோடைய கதையை தான் இந்த, அதாவது அந்த படத்துல சொல்றாரு, நட்டி சொல்றாரு, என் கதை இல்லைங்க படத்துல, எனக்கு பின்னாடி ஒருத்தன் தமிழ்னு ஒருத்தர் இருக்கான், அவனோட கதை தான் நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பண்ணியிருக்காப்புல, செம்மையா இருக்கு, எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா காமெடிக்கு ஒருத்தர் இருக்காரு, நான் ரிவீல் பண்ணக்கூடாது, அவர் வர்ற சினிமா காமெடியா இருக்கு, அல்டிமேட்டா இருக்குது. ஸோ சிரிக்கிற மாதிரி இருக்கு, ரசிக்கிற மாதிரி இருக்கு. மிலிட்ரி மேனா ஒரு 4-5 பேர் நடிச்சிருப்பாங்க, ஒரு ஃபோர்ஸா நடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே கரெக்டான அளவுல கொடுத்துருக்காங்க. அனகா அழகு பதுமை பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. அவங்களுடைய என்ன சொல்றது, மாண்டேஜ் சாங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னி எடுத்திருக்காப்புல. கொஞ்ச நேரம் தான் வர்றது நாசர் சார், ஐயோ அவரோடலாம் அப்படியே பார்த்துக்கிடலாம். அந்த வீரமான நடிப்பு தேவர்மால்ல பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு அருமையான அசால்ட்டான அமர்க்கலமான நடிப்பு. படம் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து குடும்பத்தோட கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.3 கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஏன் அந்த 1.7 குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஸ்டோரி வந்து நிச்சயமாக வந்து 2K கிட்ஸ்க்கு புரியவே புரியாது. ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு படத்தை பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாங்க. படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிமிஷத்துல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.